ராணுவ வீரர்களுடைய உயிரை காக்கக்கூடிய கருவியை 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் உருவாக்கியிருக்காரு. இது கண்ணி வெடியை கண்டுபிடிக்கிற நவீன ஷூ. இது ஒரு மெட்டல் டிடெக்டிங் மாடியூலையும் ஒரு MQ3 கேஸ் சென்சாரையும் வச்சு செய்யப்பட்டது. இதை ப்ரோக்ராமிங் பண்றது மூலயமாக இது சுற்று வட்டாரத்தில் ஒரு 3 மீட்டர் அளவிலான கண்ணி வெடி பதிக்கப்பட்ட இடத்தை நம்மளுக்கு தெரிவிச்சிடும். இந்த கண்டுபிடிப்பு மூலமா மிகவும் அபாயகரமான பகுதிக்குள்ள சேஃபா போயிட்டு வர முடியும். ஹீட் அண்ட் கோல்ட் 2 டெம்பரேச்சர்லயும் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி அந்த சோல்ஜருக்கு கொடுக்கும். அடுத்து இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட் அந்த சோல்ஜர் நடக்கிறது மூலமாவே அவருக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி இந்த ஷூக்கு எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியோட அந்த ஷூ ஒர்க் பண்ண வைக்கும். அப்படி இந்த மாணவனுடைய கருவி எந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும்ன்றத விரிவா பார்ப்போமா? பாளையங்கோட்டையில அரசு உதவி பெற்று வரக்கூடிய பள்ளியில 7ஆம் வகுப்பு பயின்று வரக்கூடிய மாணவன் தான் சாலமன் டேவிட். இந்த மாணவர் தமிழ்நாடுடைய 5ஆம் பெட்டாலியனான NCCல இருக்காரு. சாலமனுடைய தனித்திறமையை பார்த்த அந்த பெட்டாலியனுடைய லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேயன் மற்றும் சக அதிகாரிகள் அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த ஊக்கத்தின் பேர்ல இப்போ சாலமன் டேவிட் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு இந்த உயிர் காக்கக்கூடிய காலனி. இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நம்ம அபாயகரமான பகுதிக்குள்ள அசால்ட்டா போயிட்டு வர முடியும். ஏன்னா கன்னி வெடிகுண்ட டிடெக்ட் பண்ணக்கூடிய விதமா இந்த காலனிய சாலமன் கண்டுபிடிச்சிருக்காரு. ராணுவ வீரர்கள் அபாயகரமான பகுதிகளுக்கு போகும்போது கன்னி வெடி எங்க இருந்தாலும் அது தெரியாது. ஆனா இந்த ஷூவை போட்டிருந்தா 3 மீட்டர் தொலைவிலேயே அந்த கன்னி வெடியை இந்த ஷூ டிடெக்ட் பண்ணுமா. அப்படி ஒரு டெக்னிக்கோட தான் இந்த ஷூவை டிசைன் பண்ணப்பட்டதா கூறப்படுது. இந்த ஷூவை போட்டிருக்கும் போது நம்ம நடந்து வரக்கூடிய பாதையில கன்னி வெடிகுண்டு இருந்தா அதுக்கான சிக்னலை கொடுத்து நம்மள எச்சரிக்குமா. இப்படி ஒரு அபாரமான ஷூவை தான் சாலமன் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நிலையில டெல்லியில புதிய கண்டுபிடிப்புகளான போட்டியில சாலமன் அவர்கள் கலந்துகிட்டாரு. 55 பேர் கலந்துகிட்ட அந்த போட்டியில சாலமன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிருக்காரு. மேலும் இந்த கண்டுபிடிப்புக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இவருடைய கண்டுபிடிப்புக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நெல்லை வந்த மாணவனை நெல்லை சரக DIGயுமே பாராட்டியிருக்காரு. மாணவனுடைய இந்த கண்டுபிடிப்பை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.